ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பொமக்ரானட் எப்படி பதிய போட்டதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹாஸ்டிங் கிரீன் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஒரு மண் சட்டியில் வந்து நாங்கள் வந்து செம்மண் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா செம்மண்ணில் வந்து பொமக்ரானட் வந்து ரொம்ப ஈஸியாக வளரும். ஸோ செம்மண் வந்து ஒரு சட்டியில் வந்து எடுத்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு இந்த மண்ணெலாம் வந்து கட்டியாக இருக்குல்ல, அதை வந்து உடச்சி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த மண் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். இல்லைன்னா அந்த பொமக்ரானட் செடி வந்துட்டு வளர்ந்து ரொம்ப கஷ்டப்படும் கட்டியிருந்ததுனால. இது வந்து நீங்கள் உடச்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த துருள் வந்து விடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், தான் பொமக்ரானோட சீட்ஸு இந்த மேலோட ஜெல் மாதிரி இருக்குது. அது மட்டும் நம்ம எடுத்துகிட்டு காய வச்சு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து இதுக்கு தனியாக சீட்ஸ் வாங்குறது தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் காய வச்சு எடுத்தாலே அது வந்து நல்லா முளைக்கும். அதுவும் செம்மண் தான் நல்லாவே முளைக்கும். ஓகே, இப்போ வாங்க விதைக்கப்படலாம். இப்போ வந்து இது எப்படி உண்மைன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு இதை மட்டும் எடுத்துட்டு லைட்டாக அமுக்கிட்டு தண்ணி ஊற்றி வச்சு முடிக்கணும். ஓகே, இந்த க்ரோத் வந்து நெக்ஸ்ட்டு பாட் நான் வந்து போடுறேன் எவ்வளோ க்ரோத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பதியம் வந்து போட்டாச்சு. இப்போ தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதோட க்ரோத் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.